இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிடு. கத்தியங்க புத்தியுள்ள மனிதர். இந்தா சாப்பிடு. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. இனிமேல் அந்த ஆவி உன்னை பின்தொடராது. ஓடு ஓ. வாப்பா தம்பி, நல்லா இருக்கியா? காலைல வந்துட்டு வா. மாரியம்மா, எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. மாரியம் கோயில் எங்கே இருக்கு? பக்கத்தில் இருக்கா? உட்காருங்க. என்ன தம்பி, என்ன செய்யணும்? இதுதான் ஒரு 2.5 வருஷமாக நடந்துக்கிட்டே தானே இருக்குது. அல்ல, பல முயற்சி செய்து 2 இடத்துக்கு போய் வேலை நிலையாக்காத மனவேதனையோடு நீ திரும்பி வந்திருக்க. அடுத்து நிலையாக இருப்பது சென்னையிலையா, சேலத்திலையா, அல்லது வெளிநாட்டிலையா? எங்கடா இருக்குற? முயற்சி பண்ணுறியா? பாஸ்போர்ட்டெல்லாம் எங்கே வச்சுருக்க? கால் வந்துட்டு வா. சாமி கல்யாணம் முடிச்சுட்டு போவானா அல்லது வந்து முடிப்பானான்னு ஒரு கேள்வி வருமோ, உடனே தாமனும் திரும்ப. செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு மேல் விசா ஒன்று உனக்கு தயாராகுது. 6 மாதம் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து கல்யாணம் முடித்து மீண்டும் நீ அங்கு செல்லலாம். 7 ஆண்டு காலம் வெளிநாட்டில் இருப்பாய். கால் விட்டுவான். பக்கத்தில் வாங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. என்ன வேணும்? அதில் உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு எதிரியாக மாறி இருக்காங்க. அவங்களுடைய மனத்தை மாற்றி பக்குவம் பண்ணி தரேன். பிறகு என்னையை பார்த்துட்டு போங்க. ரகசியமாக முடிப்போம், வெளியே சொல்ல வேண்டாம். தம்பி வா, இந்தா நல்ல சம்பாத்தியம் செஞ்சு ஆனந்தமாக இரு, நல்லா இருப்போம். கர்ப்பசாமிக்கு ஆமாம் பார்க்கணும். உடலில் ஆப்ரேஷன் யாருக்கு ஆயிருக்கு? அறுவை சிகிச்சை யாருக்குப்பா? என்னென்ன ஆப்ரேஷன்? வாங்க. கால் வந்துட்டு வரலாம். சூறை காற்று வீசினால் தோணி ஓட்டம் ஓடுமா, இளமை மீண்டும் வருமா, சுகம் தருமா, முதுமையே சுகமா, கால வகுத்த கணக்கை அங்கே. என்ன பணத்தை பற்றி என்ன பிரச்சனை உங்களுக்கு? கண்ண முடுங்க. கால் ஒன்று வரலாம். அவங்களாம் எந்த ஊர் நிற்கிறாங்க? உட்கார்ப்பா. உன்னுடைய தொழிலுக்கும் உன் பணத்துக்கும் மாந்திரிகத்தால் தவறுகள் நடந்திருக்கிறது. அதை நீக்கி உன் செல்வத்தை மீட்டித்தாரேன். ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். வெற்றியாகிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு வந்து உத்தரவு கேட்டுக்கா, கல்யாணத்தை நடத்தித்தாரேன். கர்ப்பசாமிக்கு, கர்ப்பசாமிக்கு, கர்ப்பசாமிக்கு. திருநெல்வேலி. சாமி அங்கே கடை வைங்க, படைச்சிருங்க. ஆனந்தம் பெற பார்ப்போம். சரி, திருநெல்வேலி கனி கொடுத்தவங்க மட்டும்தான் நிற்கணும். அம்மா தின்னுமா. திருநெல்வேலி எந்த இடம் உங்களுக்கு? கோபால சமுத்திரம். பாளையங்கோட்டை யாரு? நீ கனி கொடுத்துட்டியா? கொடுக்கலையே. மேலப்பாளையம் இல்லை யாரு? மேலப்பாளையம் பகுதி வா. மேலப்பாளையம் வா. மேலப்பாளையம் பாளையங்கோட்டை வா. கோபால சமுத்திரம் வந்து சேர்மாதை ரூட்டில் முன்னீர்பள்ளம் முகத்தில் வருமா? அந்த கோபால சமுத்திரம் தானே.
உப்பூரணின்னு ஒரு ஊர் உண்டு, அது எங்கே இருக்குது? உங்கள் எல்லைக்குள்ள தான் இருக்குது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா தம்பி. திருநெல்வேலியில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் எல்லாரும் வந்துடுவீங்களே, அப்படியா கூப்பிட்ருக்கானா? என்னப்பா வேணும்? என்ன வந்து இதுக்கு மட்டும் வந்திருந்தாங்க நம்ம பார்க்க. அண்ணன் வந்ததும் அதுக்கடுத்து குடும்பம் பிரிஞ்சு இருந்தது, அடுத்து கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஆனால் திரும்பவும் ஒரு 10 நாள் போனாங்க, திரும்பவும் வீட்டில் வந்துருக்காங்க. கண்ணை மூடுங்க, ஒரு முறை காலில் வந்துட்டு வா. வரலாம். உன் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். சுலமான சாமின்னு ஒரு சாமி அந்த பகுதியில் வராரு. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு அம்மன் கோயிலும் இருக்குது. இப்போ உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே வந்து 3 வருஷ காலமாக செய்வினை கோளாறுகளால் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒருவருடைய மனநிலைகளும் சரி இருக்காது. உடலில் ஒரு பகுதி வலி வேதனை இருக்கும். குடும்பத்துக்குள்ளே இந்த வருத்தங்கள் தீராத சண்டையும் சச்சரவும் நடந்து கொண்டே இருக்கும். இதை தீர்த்து தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா ஜெயிச்சு தரேன். பௌர்ணமிக்கு மோனாள் ஈவினிங் என்னை வந்து பாரு. என்ன நீ வா பாப்பா. கர்பசாமிக்கு சாப்பிட்டு போடா தம்பி, அவசரப்பட்டு போயிடாத. ஏம்மா நான் கூப்பிடாம நீ கம்பியை தூக்கிட்டு நுழையக்கூடாதும்மா. கர்பசாமிக்கு டவுன் எல்லை யார்? டவுன் எந்த ஊருமா? டவுனில் வாமா, பக்கத்தில் வா, கால் வந்துட்டு வா. இன்னும் 2 தரம் காலம் வந்துட்டு வா. கொண்டா நகரம். என்ன ரோட்டடியில் சொல்ல சாமி இருக்காரா? உட்காருங்க, கண்ணை மூடி பார்ப்போம். இன்னொரு தரம் காலம் வந்துட்டு வரலாம். உன் பேர் என்னக்கா? ஆ, உட்காரலாம். இதுக்கு முன்னால் 2-3 கோயிலுக்கு போயிருக்கியா? அங்கெல்லாம் உனக்கு குறி ஒழுங்காக வந்துச்சா? இப்போ உனக்கு என்ன வேணும்? பக்கத்தில் வா. அந்த பிள்ளைகளெல்லாம் உன் பக்கத்தில் இருந்து பிரித்து மாந்திரிகத்தால் கட்டி வச்சுருக்காங்க. வர வச்சு தந்தா போதுமா? இந்தா 3 முறை நீ என்னைய பார்க்கவா. ஜெயித்தா. கர்பசாமிக்கு தாளையுத்து தென்கலமுதூர் பக்கம் யார் இருக்கா? வாப்பா. எந்த ஊருண்ணே? ஆ, ஓகே. இன்னும் எல்லைக்குள்ள நிறைய குளமும் வயல்வெளியுமா இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். கோவிந்த நாமம். ஐயா வழிபாட்டுக்கு போவீங்களா? எல்லா சாமியும் கும்பிடுவீங்க. 2.5 வருஷமாக தொழிலாலும் பிள்ளைகளாலும் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். ஆனால் இப்போதைக்கு நிறைய செல்வங்களை இழந்து உடல் வலிமையும் குறைந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மந்திர தந்திரத்தால் எதுவுமே நடக்கலப்பா. இது கிரகங்களால் ஆனது. இந்த நிலையிலிருந்து மாற்றமும் பிள்ளைகளை நல்லா வாழ வச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? வைக்கலாம். புரட்டாசி மாதம் 10ஆம் தேதியிலேருந்து வை. வெற்றி உண்டு, ஜெயித்துக்கிடுவேன். கர்பசாமிக்கு திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் ரோட்டுக்கு போகுது யார் இருக்கா? எந்த ரோடுமா? பாருங்க, எந்த ஊர்? அங்கே நின்று பேசுமா. எந்த ஊருமா?
நீங்கள் பனகுடி பரப்பாடி அந்த ஏரியா தானே? நீங்கள் அங்கே நில்லுங்க, வரேன் கூப்பிடுவோம்ல. அங்கே எவ்வளோ உலகத்தையே சுற்றி திருச்செந்தூருக்கு போயிடலாம் தெரியுமா? என்ன கோபால சமுத்திரம் ஆண்மகன் வாப்பா, என்னையா வேணும் உனக்கு? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் வாழ்க்கையிலே. மனோரஞ்சித மலர், அருமையான பூ. கால் வந்துட்டு வா. தாயும் தந்தையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா, உடைந்த வீட்டிலே வானையை மதித்து வந்தவன் தானடா. என்னடா வேணுங்க அண்ணனுக்கு? கால் விழுந்துக்கா, கண்ண முடிக்கா. இல்லை எங்கே பாரு. ஏன்டா இப்படி காட்டுறேன் தெரியுமா உனக்கு? உங்கள் அண்ணனுடைய மனதில் தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குடா. ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். அவனுக்கு இப்போ நேரம் சரியில்லை, 3 மாதம் பொறுமையாரு, நான் மாற்றி தரேன். கால் வந்துட்டு வா அண்ணா, அதை எடுத்து போடுங்க, சாமிக்கு எடுத்து போடுங்க. அவன் ஒருத்தருடைய நட்பால் ஆதியில் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டிருக்கான். நிறைய பணங்களை இப்போ இழந்திருக்கான். ஒரு சில டாக்குமெண்ட் சம்மந்தமான மனக்குழப்பம் உங்கள் வீட்டில் இருக்கும். இவைகளே மாற்றி தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிக்கிறேன். இந்தா சந்தோஷமா இருடா. அடுத்து பேசுவோம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சரி. சங்கரன் கோவில், சங்கரன் கோயில், சங்கரன் கோயில் அவங்களுக்கு. சங்கரன் கோயில் பியூர் சங்கரன் கோயில். சங்கரன் கோயில், சங்கரன் கோயில் வரலாம். கால் வந்துட்டு வரலாம். 400 ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. என்னப்பா வேணும்? குழந்தை பாக்கியம் வேணும். 400 குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் என்ன நீ வந்து நிற்க? உனக்கு இங்கே என்ன வேலை? அப்படியா? சிவலப்பெரி மாடம்னு ஒரு மாடசாமி வராரு, எங்கே இருக்காரியா? உங்களுக்கு கருப்பசாமி குலதெய்வண்டா. ஆனால் உங்கள் எல்லையில் ரோட்டோரத்தில் இடது பக்கத்தில் சிவலப்பெரி மாடசாமி இருக்காரு. கால் வந்துட்டு வா. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம். தம்பி வா, பௌர்ணமி அன்னைக்கு குழந்தை வரம் தந்து வாங்கிக்கோ. 10ஆம் தேதி மருத்துவர்களால் சில வார்த்தைகள் திருப்தியற்ற நிலைகள் உங்களுக்கு தோன்றி இருக்கிறதா? அது உண்மையிலேயே நாங்கள் அப்படி மருத்துவம் பார்த்து தான் பிறக்குமா, இல்லை கருப்பசாமி உன் சக்தியால் கிடைக்குமா? நான் நம்புதேன். என் குலதெய்வம் கருப்பசாமி என்னையை கைவிடாது, எப்படியாவது குழந்தை தரும் அப்படிங்கிற வைராக்கியத்தில் நீ இருக்க. உண்மையா இல்லையா? அந்த வைராக்கியத்தை நான் காப்பாற்றுவேன். ஆம்பளை பிள்ளை பிறக்கும். பௌர்ணமி அன்னைக்கு வா, தரக்கூட வா, நிலமாலை கொண்டு வா, முக்கணி கொண்டு வா, சென்று வா, வென்று வா, வயிறார சாப்பிட்டு வா. அது பின்னால் பார்ப்போம். பௌர்ணமி அன்னைக்கு பார்ப்போம். இதுதான் கரெக்டாக நம்ம கரெக்டாக அது கரெக்டாக. கர்பசாமிக்கு தம்பிராட்டி அம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? தம்பிராட்டி அம்மன் தம்பிராட்டி அம்மன் கோயில் எங்கே இருக்கு? தேவர்குளம் வரலாம். உங்கள் சாஸ்தாவுக்கு பேர் என்ன சாஸ்தா? உங்கள் சாஸ்தாவுக்கு பேர் என்ன சாஸ்தா? கால் வந்துட்டு வாங்க. புரியாத மக்கள். வாங்க வாங்க. ஒரு ஆட்டு கடாய் வந்து நிற்கி. என்ன யாருக்கும் கடாய் வெட்ட வேண்டியது இருக்கா? பாக்கி வச்சிருக்கீங்களா?
உங்கள் குடும்ப தெய்வங்களுக்கு கிடாய் வெட்டது பாக்கியிருக்கா? 3 வருஷம் இருக்குமா போய்? ஏன் போகலை? வெறுத்துட்டீங்க அப்படி தானே? இன்னொருத்தர காலில் வந்துட்டாங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு பக்கத்தில் கிடாய் வெட்டணுமா? கிடாய் வந்து நிற்கி. வரலாம். ஒரு வரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்ப்பா? மகளை என்ன செய்ய? ஒரு வாரம் நீங்கள் கேட்டுக்கலாம். என்னைய பேசாதன்றாரு. உனக்கு என்ன வேணும்? தெளிவாக கேளு. என்ன வர வேண்டும்? நடக்காதுன்னு சொல்லிடுது சாமி. போனது போனது தான், இருந்து வாழட்டும், மண்டியை விடு. என்ன செய்ய போகிறீங்க? அப்படி கொண்டு வர்றதுக்கு வந்து எனக்கு உத்தரவு இல்லை. அதனால தான் நீங்களே கேட்டுக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். இதுதான் உண்மை. அது முடிவெடுத்து சென்ற இடம் அவங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு தான் நல்லா இல்லை. அவங்களுக்கு நல்லா இருக்குது. பிரிக்க முடியாது என்னால். கால்னுட்டு வரலாம். ஊரறியாமல் உறவறியாமல் யார் வந்தார் இந்த காட்டுக்குள்ளே. இந்தா எண்ணங்களை காப்பாற்றிக்கொள் மகளே. உன் பிள்ளை எங்கிருந்தாலும் உயர்ந்தோங்கி இருப்பாள், தெளிவாகவும் வாழ்வாள். வெற்றி உண்டு. செல்வங்களோட கர்மசாமிக்கு சங்கரங்கோயில் பகுதி. என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் தெளிவாக இருக்க வேண்டும், கல்வியில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். என்ன உன் பிள்ளைக்கு எதிர்காலத்தில் என்ன? யார் வேணா? நானே அந்த காலத்தில் பள்ளியிடம் போக வேண்டும்ல. நீ எப்படி அப்படி சொல்லலாம்? சரி, காலில் வந்துட்டாங்க. கடன்கள் வழக்கு சம்மந்தமாக யாரும் வந்திருக்கீங்களா? வாமா. என்ன வழக்கு? சரி, முன்னால் வந்துக்கலாம். கால் வந்துட்டு வா. நீங்கள் நின்றுக்காங்க. அப்படி யார் இது? எனக்கும் சேர்த்து வந்திருக்கலாமே. கண்ணபடி உட்கார். உன் பேர் என்னடா? உங்கள் அப்பா பேர்? உங்கள் அம்மா பேர்? என்ன படிக்கிற? ஏதாவது தொழில் வச்சுருந்தா பார்க்கையா, படிக்க போறியா? கண்ண முடி, நல்லா முடிக்கா. ஏய் இந்தா நல்லா படிப்பாம்மா, கவலைப்படாது. வேறு என்ன வேணும்? உன் கடனை தீர்த்து உன் பிள்ளைகளை நல்லா வாழ வைக்க. செல்வாக்காயிரம் மகளே, ஐஸ்வர்யமாக இருக்கா. புண்ணியமாரு. கால்னு சொல்லலாம். அடுத்த உத்தரவு கள்ளக்குறிச்சி எல்லாம் யார் இருக்கா? கள்ளக்குறிச்சி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய பணம், உங்களுடைய உழைப்பு எல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் ஒன்றை கொடுத்தா 10 கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்லி ஏமாற்றி தான் அந்த பணம் போயிருக்கு. உண்மையா? அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வரலாம். கள்ளக்குறிச்சி பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? பாப்பா அப்படின்னு நினைக்கா. இந்தா உன் பணத்தை வாங்கி தரேன், 4 முறை என்னையை பார்க்கலாம். இந்தாப்பா ஜெயிச்சுக்கா மகனே, இந்த அப்படி சாப்பிட்டு போ. கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா பிள்ளை என்ன பண்ணுறேன்? கால் வந்துட்டு வா. எனக்கு ஒரு சிறந்த தொழிலை அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தது யாரு? யாருடா? நினைக்கா, அப்படி நினைக்கா. ஒருத்தன் என்னை பார்க்க வந்தான். அவன் மகன் சொல்ல கேட்கணும்னு சொல்லி கேட்டு வந்தான் என்கிட்ட. உன் மகன் நம்ம சொல்ல கேட்பாப்பான்னு. அப்போ அவன் சிரித்தான். ஏன்டா சிரிக்கிறான்னு நான் சாமிகிட்ட கேட்டேன். எந்த சாமி எலுமிச்சம்பழம் தந்தா தாங்க, நான் புழிஞ்சு குடிச்சிக்கிடுவேன். திருநாறு இருக்கா, கொண்டு வாங்க, நான் பூஜிக்கிடுவேன். ஆனால் எதுக்கும் நான் வசைய மாட்டேன்.
அப்படின்னு சொல்லி அவங்க அப்பங்கிட்ட சொல்லி விட்டுருக்கான். இப்படி வம்பு பிடிச்ச பேலை எப்படியாவது மடக்கணுமே அப்படி நினச்சி அவன் என்கிட்ட வந்தான். நான் கொடுத்து விட்ட எலுமிச்சங்கனியை வீட்டுக்கு கொண்டு வரல, ஊமை போல் உட்காந்துக்கிட்டான். இப்போ போட்ட இடத்துல எருவு மாடு கிடக்கு. புரியுதா? உன் மகனுக்கு கொஞ்சம் நேரங்கள் இப்போ சரியில்லை. தொழில் சம்பந்தமான விஷயத்திலும் எதிர்கால இல்லற வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்திலும் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணி தரணும். கால் வந்துட்டு வா. வேறு என்னப்பா வேணும்? உட்காரணும், நிற்கக்கூடாது. வேறு என்ன வேணும்? கையை அது என்ன வார்த்தை உங்கள் தமிழாது? ஓ சரி சரி, கரெக்டு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வார்த்தை இருக்குது. ஆனால் அவன் தானாக இன்னொரு இடத்துல லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா என்ன செய்யணுமா? அது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இன்னொரு பெண்ணால் அவன் இணைஞ்சல் பட வேண்டிய விதி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கா. இந்த புரட்டாசியிலிருந்து அவனுக்கு நல்ல வாழ்வு தொடங்கும். ஐப்பசியில் கல்யாணம் நடக்கும், மகிழ்ச்சியாக நடக்கும். முருகனுடைய திருவருள் ஒரு குடும்பத்துக்கு உண்டு. சென்று வரலாம். கர்மசாமிக்கு நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் வாழை மரங்கள்லாம் எங்கடா இருக்கு? எத்தனை மரம் வச்சுருக்கிய? நல்லா இருக்கு. அந்த மரம்லாம் நல்லா சோலையாக இருக்கு. அந்த இடத்துக்குள்ள செய்வன தகடு இருக்காதான், அதை போய் பார்த்துட்டு வந்தேன். கால் வந்துட்டு வா. இதுவரை உங்கள் பணங்கள்லாம் நிறைய நஷ்டமும் மனவேதனையும் ஆயிருக்கும். அதே மாதிரி உங்களை வச்சு பலனடைந்தவர்களாம் இப்போ உங்களை போட்டு கொடுத்து உங்களை தெருவில் நிற்க வைக்கிறாங்க. இந்த நிலையிலேருந்து நீங்கள் மாறணும். உங்களுக்கு பணமும் கிடைக்கணும், கடனையும் தீர்க்கணும். அதனால் விற்று கொடுத்து கடன் அடைக்காமல் உழைச்சி கொடுக்கணும். அதுக்கு கர்மசாமி எனக்கு உதவி செய்யணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டோம். வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு டங் டங் டங். நான் சொல்லி கூப்பிடும்போதே சொன்னேன், நிலையான வேலையை போட்டு கொடுன்னு தானே கேட்டு வந்திருக்கியே. அந்த பணத்தை வாங்கித்தாரேன், வேலையை கர்மசாமி வாங்கித்தாரேன். கொண்டாடா தம்பி, கூப்பிடுவா கர்மசாமியை. வேலையும் கிடைக்கும், கோடி பணமும் கிடைக்கும். புண்ணியமாக இருப்பாயப்பா. தான் ஆனந்தமாக இருக்கு. கர்மசாமிக்கு அப்படியா? சரி. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில் பார்க்குறேன்? கால் வந்துட்டு வா. ஏய், அழக்கூடாது. அழுத அங்கே போய் நில்லுப்பா. அக்கா, ஏ பெரிய அக்கா, நீங்கள் யாருண்ணா? இது யார்? இந்த பையனா? மச்சனே, சொல்லக்கூடாதா? நீ வா. வாயே திறக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். உட்காருங்க. உன் பேர் என்ன பேர்? ஏழு மலை. யாருடைய பேர் அது? நீ குடிச்சிட்டா எத்தனை மலை ஏறுவேன்? புரியல. ராப்பாடியா? ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் அடிக்கணும்டா. நீ எவ்வளோ குடிக்க? அங்கே பார்க்கறது, அங்கே பார்க்கறல. உன் முதுகெல்லாம் தடுப்பு தடுப்பாக விழுதுடா. ஏழு, உன் முதுகெல்லாம் அப்படி புளிப்புளியாக தடுப்பு தடுப்பாக விழுது. உண்மையா? கால் வந்துட்டு வா. கல்யாணம் முடிச்சிட்டியா? உனக்கு அந்த பொண்ணு உன்னைய குடிக்க சொல்லி ஊற்றி தருதா? திருத்தம். அது திட்டுறது உனக்கு சுகமாக இருக்குன்னு சொல்லியே நீ குடிப்ப. என் பிள்ளை இவ்வளோ அழகாக திட்டுது அப்படி சொல்லி கடிக்காரன். நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? நீ அடுத்து குடித்தனா உதடலாம் அவ்வளோ தண்டி வீங்கிரும். ஏன்னா உன் உடம்புல ஆல்கஹாலை ஏற்கிற சக்தி உன்கிட்ட இல்லை. வீணாக குடிக்காத. என்ன குடி நல்லா பிறக்கும். குடிகாரனாகவே பிறப்பான். என்ன நீ அக்காங்க வா. இப்போ நீ மட்டும்
மனசை அடக்கி போய் கும்பிட்டு வா. நீ பேசவே கூடாது, அமைதியாக இருக்கணும். பக்கத்தில் நல்லா உட்கார். உனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். அவனுடைய 28வது வயதில் உன்னுடைய ஆயுளுக்கு கண்டமில்லாமல் ஒரு நோய் வந்து தீரும். நோய் வந்து சேராது, நோய் வந்து தீரும். அதில் உனக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி உன் பிள்ளையை நீ வாழ வச்சு பார்க்கணும்ல, பார்க்கணுமா வேண்டாமா? இந்த நொடிப்பொழுதுலேருந்து நீ குடியை மறந்துடுவ. குடி சத்தியம் தவறாமல் நடந்துக்கான். குடிக்காமல் உன்னை காப்பாற்றுறேன். கூட வேலை பார்க்குற ஒரு பொம்பளையால் உனக்கு பிரச்சனை இருக்குது. ஏய், மனத்தை அடக்கிக்கா, குடி. அதனால் குழப்பத்தை தூர விடு. இந்தா கடன் படாமல் காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு. இந்தாம்மா தாய் பராசக்தி, வெற்றி உண்டு. பரமக்குடி எல்லை, பரமக்குடி, பரமக்குடி. தொழில் வருத்தத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? வருமானம் சம்பந்தமான வேதனையை கேட்டு வந்தது யாருப்பா? பரமக்குடி. கடன்பட்டு வேதனைப்பட்டது யார்? வாப்பா, கால் ஒன்று வரலாம். முத்துக்கு முத்தாக யாருக்காது கால் ஒன்று. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். 12.5 ஆண்டுகள் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள செய்வன ஓய்வன கோளாறுகள் நடக்கு. அதனால் நிறைய உழைத்த பணங்கள்லாம் ஓட்டாண்டியாகி குலதெய்வத்தை கும்பிட்டும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகி ஏதோ உயிர் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் மட்டும்தான் இப்போ வந்திருக்கிய. ஆனால் இப்பொழுதும் கழுத்து, முதுகெலும்பு, இடுப்பு, கால் போன்ற இடங்கள் தீராத வலி உபாதைகளை கொடுத்து நிறைய தாயத்து எந்திரங்களையும் வாங்கி வீட்டில் வச்சு ஏமாந்து போயிருக்கிய. உண்மையா இல்லையா? இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு கட்டணும், என்னைய வாழ வைக்கணும்னு கேட்டு வந்திருக்கிறேன். கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா, என்னம்மா பிள்ளை உனக்கு? அதனால் இந்த தீவினைகளை நீக்கி உன்னை தெளிவாக வாழ வச்சிருந்தா போதுங்களா? கடன் படாமல் காப்பாற்றுறேன். இந்தாப்பா, நிறைந்த சக்தியும் செல்வமும் இந்நாளில் பெருகும். வெற்றி உண்டு. இன்னிலிருந்து உன் நோய் தீர்ந்தாச்சு. வாங்க, காப்பாற்றி தரேன். இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரலாம். 3 முறை பார்க்கவா? அதில் மாற்றிருந்தது யார்? அக்காவா? பக்கத்தில் வா, செல்லக்கா அப்படின்னு நினைக்கா. இவளுக்கு சொல்லி முடிச்சு என்ன என்னம்மா பிள்ளை? உட்காரு. சரி, நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லி வரணும். அப்போ தான் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும். உன் பிள்ளை இன்னொரு பிள்ளையை விரும்புனா அப்படின்னு வச்சுக்கா, நீ என்ன செய்வ? விரும்பினால் என்ன செய்வ? முடிச்சு வச்சுருவேன். உன் சொந்தக்காரங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க, அப்போ என்ன செய்வ? உன் பிள்ளைக்கு அப்படி ஒரு கிரகம் இருக்குங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை சொல்லுதேன். அவன் ஃப்ரெண்ட்ஷிப்புகளோடு இந்த மாதிரி வார்த்தைகளை அவன் உளறிக்கிட்டு இருக்கான். புரியுதா உனக்கு? அதை தீர்த்து தரேன். ஆனால் அவனுக்கு கல்யாணம் கார்த்திகை மாதத்துக்கு பிறகு நடக்கும். அதுவரை நீ பொறுமையாக இருக்கணும். உன் வீட்டுக்குள்ளே அதுக்கு முன்னால் ஒரு அம்மன் தெய்வம் வந்துடும். வந்த உடனே மங்களகரமாக நடக்கும். எல்லா செல்வமும் கிடைக்கும். கடன் படாமல் காப்பாற்றுவோம். புதிய வீடு கட்டுவேன். போ, இன்னொரு வீடும் கட்டுவேன். என்னை பேரை எழுதி வச்சுக்கா. ஆனந்தமாக இருக்கும். கர்மசாமிக்கு என்னப்பா வேணும்? என்ன வீடு சம்மந்தமாக என்ன பிரச்சனை? என்ன வேணும்? புரியல. வீடு சம்மந்தமாக மனக்குறை உடையவர்கள் நான் கூப்பிட்டேன். என்ன குறை?
கால் வந்துட்டு வாங்க. போய் சொல்லி